வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மேடம். பேசின அமௌண்ட்டை ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஆனா போதை பொருளோடு இன்னைக்கு தான் போகுது. வழியில உங்க ஆளுங்க யாரும் நிறுத்திடக்கூடாதுல்ல, அதான் தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஏற்கனவே அவ பணம் வாங்கியிருப்பா போல. அப்புறம் மேடம், வாரத்துக்கு 2 வண்டி இது மாதிரி அனுப்புவோம். இப்ப மாதிரி அப்பவும் அலோவ் பண்ணுங்க. உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம். ஓகே. இப்ப அந்த லோடு எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு? ஓஎம்ஆர் வழியா புதுச்சேரிக்கு போகுது மேடம். சரி, எக்ஸாக்ட்டா இப்ப அந்த வண்டி எங்க கிராஸ் ஆயிருக்கு? வண்டி நேரம் ஜிஎஸ்டி ரோட தாண்டி போயின்னு இருக்கு மேடம். ஓ, அப்படியா? வண்டி நம்பர் சொல்லுங்க. TN09 குட்டியானதா மேடம். ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். TN09 குட்டியான இந்த வண்டி இப்போ ஜிஎஸ்டி ரோட கிராஸ் பண்ணி OMR வழியா புதுச்சேரி போயிட்டு இருக்கு. அந்த வண்டிய எப்படியாவது மடக்கி புடிங்க. வண்டியில இருக்கிற ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் மேடம் எந்திரிங்கடா. என்ன மேடம் இது? எந்திரிங்கடா. கான்ஸ்டபிள் மேடம், இவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுங்க. சரிங்க மேடம். 2 பேர் மேலயும் எஃப்ஐஆர் போடுங்க. மேடம் சார் மேடம் ஆடா. மேடம் மேடம் மேடம், நம்ம அவங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கோம் மேடம். சந்துரு எங்க இருக்கான்னு சொல்லு. சந்துரு எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இதுக்கப்புறமா நீயா வெளியே போனா, அதாவது இன்ஸ்பெக்டர் துர்காவா போனா, உன் டிபார்ட்மெண்டே எனக்கு ஹெல்ப் பண்ணும். அவதான் எல்லாத்துக்குமே காரணம் சார். ஓகே துர்கா, ஃப்ரம் த பிகினிங் உங்கள மாதிரியே இருக்கிற யாரோ ஒரு பொண்ணு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறதா நீங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம ஆட்களும் சம்பந்தப்பட்ட ஆட்களும் நேர்ல பாத்திருக்காங்க. நீங்க சொன்னது உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். இருந்தாலும் அந்த அக்யூஸ் தப்பிச்சு போயிருக்கா. அவளை இம்மிடியட்டா தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தணும். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துற சார். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு உங்கள மாதிரியே ஆள் மாறாட்டம் பண்ணி கடைங்களுக்கு போய் பணம் கமிஷன் வாங்கி உங்க பேருக்கு கலங்க ஏற்படுத்தினது இல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருக்கா. ஆமா சார், அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா துர்கா, அந்த அக்யூஸ்ட் இனியும் வெளியில நடமாட விட்டோன்னு வச்சுக்கோ, அது உனக்கும் ஆபத்து, அந்த சந்துருவோட உயிருக்கும் ஆபத்து. எஸ் சார். சந்துருவை கொலை பண்ணி அந்த பழியை ஏன் மேல போடுறதுக்கு தான் அவ பிளான் பண்ணிருக்கா. முதல்ல அந்த அக்யூஸ்ட் யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்சாகணும். அந்த அக்யூஸ்ட தேடி கண்டுபிடிச்சு மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாதான் இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற உண்மை பப்ளிக் தெரியும். ஆமா சார், உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் சார். நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா உடனே அக்யூஸ்ட பிடிக்க பாருங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க கிளம்பலாம். வரேன் சார். உன்கிட்ட இருந்து நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இன்ஸ்பெக்டர் துர்கா தப்பிச்சு வருவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட நான் சந்துருவை கொலை பண்ணிருப்பேன். ஏய், சந்துருவ கொலை பண்றதுல எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்ட? அது கொஞ்சம் மெதுவா கூட பண்ணிருக்கலாம்ல. இங்க பாருங்க, அது என்னோட பர்சனல் விஷயம். அதுல நீங்க தலையிட வேணாம். அது பர்சனல் விஷயமாவே இருக்கட்டும். இப்ப என்ன ஆச்சு? நீ அவனை காலி பண்ணணும்னு அவசரப்பட்டதால இப்ப எல்லாமே போச்சுல்ல. இன்ஸ்பெக்டர் துர்காவை கடத்துனீங்கல்ல, அப்பவே அவளை காலி பண்ணிருக்க வேண்டியது தானே. இப்ப நீயும் ஈஸியா உனக்கு தேவையானதை செஞ்சிருக்கலாம். நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். நடந்ததையே பேசிட்டு இருக்காதீங்க. இனிமே நடக்க போறத பத்தி பேசலாம். நடந்தத பத்தி பேசினா உனக்கு எரிச்சல் வருதுல. ஏன்னா நீ தோத்து போயிருக்கல,
அதுதான் அந்த சந்துருவ காப்பாத்துற விஷயத்துல இன்ஸ்பெக்டர் துர்கா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உன் விஷயத்துல அவளும் தோத்துதான் போயிருக்கா. ஆனா ஒண்ணு, இப்ப இன்ஸ்பெக்டர் துர்கா மாதிரி இன்னொருத்தி இருக்கான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ மொத்த டிபார்ட்மெண்ட்டும் பொண்ணு தேடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆமா, கண்டிப்பா அத்தனை போலீஸ் போர்ஸும் இந்நேரம் இந்த தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறத பத்தி தான் நான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். நம்ம 2 பேரையுமே அவ நிம்மதியா வாழ விட மாட்டா. அதனால யாருக்கும் தெரியாம அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை கடத்திட்டு போய் அவளை கொன்னு புதைச்சிரு. அவளை உயிரோட சமாதியாக்கிடு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் துர்காவா அவ இடத்துக்கு நீ வந்துருவ. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். 2 கத்தியெல்லாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கூடிய சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் துர்காவை காலி பண்றேன். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், அதுவும் நானா தான் இருக்கணும். வெரி குட். இதையாவது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடி. அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம 2 பேருமே நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த டூப்பு துர்கா இந்த தடவை உண்மையான துர்காவை காலி பண்ணிடுவா. சூப்பர்.